வி. பாண்டியராஜன் அவர்களை முன்னிலை வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் திருமங்கலம் வட்டார சைவ வேளாசனத்திற்கு வருகின்ற அனைவருக்கும் முதல்வரின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தலைவர் அவர்களுக்கும் அழைப்படாத சங்கம் மற்றுள்ள அனைவருக்குமே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சங்கம் சிறப்பாக செயல்படுவதற்கு அனைவரும் ஒத்துழைத்தால்தான் செயல்பட முடியும். சிலர் வந்திருக்கார்கள், சிலர் வரவில்லை என்ற நிலை இருந்தால் நாம் செயல்படும் சிரமம் தான் இருக்கும். சிரமத்தை பாராமல் சங்கத்தை செயல்படுவதற்கு முயற்சியுடன் அனைவரும் ஒத்துழைக்குமாறு வேண்டும். அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்கள். சைவ வேளாளர் சங்கத்தினுடைய ஆட்சி விழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக நாம் கொண்டாடி வருகிறோம். நம்ம சைவ வேளாளர் ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் உள்ளவங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம சமூகமானது இன்னும் ரொம்ப வேகமான ஒரு முன்னேற்றத்திற்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த சங்கம் நடத்தக்கூடிய எல்லா விதமான விழாக்கள்லையும் நம்ம தவறாமல் கலந்துக்கணும். இல்லாமல் நம்முடைய உறவினர்களையும் நமக்கு தெரிந்த நம்ம இனத்தாரையும் கண்டிப்பாக இந்த விழாக்களில் கலந்துக்கிறதுக்கு சொல்லணும். இங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்னன்னாக்கா, பெரியவங்களாகத்தான் இருக்கு. ரொம்ப பெரியவங்க என் வயசுக்கார ஆண்களுடைய காலங்கள் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஒரு சிலருடைய காலங்கள் இன்னும் கூடுதலான காலங்களுக்கு நம்ம இருந்து நம்ம சமுதாயத்தை பாதுகாக்க போகிறோம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்முடைய குழந்தைகளை இந்த மாதிரியான விழாக்களுக்கு கண்டிப்பாக நம்ம கூட கூட்டிகிட்டு வரணும். அதை நீங்கள் செய்கிறதுக்கு இதுக்கு முன்னால் தவறி இருந்தாலும் இனிமே வர்ற காலங்களில் குழந்தைகளை இந்த விழாவுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும். அப்படி குழந்தைகளை நீங்கள் இந்த விழாவுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் குழந்தைகளுக்கு என்ன செஞ்சு தரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம். ஏன்னா குழந்தைகளுக்கு ஒரு விருப்பம் வேணும், அங்கே போகணுங்கிற ஒரு விருப்பம் வேணும். பெரும்பான்மையான குழந்தைகள் சாக்லேட் வேணும், ஐஸ்கிரீம் வேணும், அது வேணும், இது வேணும்னு நினச்சதுக்காக நீங்கள் இப்போ இங்கே விழாக்களுக்கு குழந்தைகளோடு வருகின்ற போது நாங்கள் உங்களுடைய குழந்தைகளை வாசல்லையே சாக்லேட்டோட ஐஸ்கிரீமோட நாங்கள் வரவேற்கிறதுக்கு தயாராக இல்லை. எந்த பிள்ளைகள் நாங்கள் வரக்கூடிய பிள்ளைகளை புத்தகத்தோடு வரவேற்கிறதுக்கு தயாராக. இதுகளெல்லாம் தாண்டி எங்களுடைய குழந்தைகளுக்கு இதுதான் பிரியம், இதுதான் பிடிக்கும், இதை கொடுத்தா அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிங்கிறத இந்த விழாவினுடைய நடுவில் உங்களிலிருந்து யாராவது ஒருத்தங்க உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சமுதாயம் ஆதி காலத்தில் இருந்தே ரொம்ப படித்த சமுதாயம், மன்னர்களுக்கெல்லாம் அமைச்சர்களாக இருந்த சமுதாயம். இன்றைக்கும் பிறருக்கு எண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய பதவிகளில் இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டாக்குற மாதிரியான ஒரு ஏற்பாடுகளை செய்யணும். அந்த மாதிரி படிக்கிறதுல பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்து பாட புஸ்தகத்தை மட்டும் படிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்க பாட புத்தகத்துக்கு புத்தகங்களை படித்து அவங்களுடைய அறிவையும் அவர்களுடைய திறமையையும் வளர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போவும் நான் ஜவஹர் நகரில் 8வது தெருவில்
பிரம்மகுமாரிகள் சமாஜத்துக்கு எதிர்த்தாப்புல நான் ஒரு பெரிய லைப்ரரி நடத்துகிறேன். அதில் எல்லா விதமான புத்தகங்களும் வச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்போ சௌகரியப்படணும், அதாவது காலம்புரை 8 மணியிலிருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் இருக்கு. எந்த நாளுன்னு கிடையாது, எல்லா நாள்லையும் நீங்கள் உங்களுக்கு சௌகரியப்படுற நேரம் நீங்கள் வர்றதை விட நீங்கள் உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து அங்கே புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கு வழக்கி வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டுனா நல்ல ஒரு பழக்கத்தை கொண்டு வந்ததாக அமையும். நம்ம சமுதாயம் முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் இதுவரையிலையும் நல்லா படிக்கிற பிள்ளைகளை ஊக்குவிக்கிறதுக்கும் எல்லா திட்டங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரியான இதுகளை நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நானும் நம்ம தலைவர் அவர்களும் சேர்ந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்கும். அதனால் நம்மளுடைய வருங்கால சந்ததிகளை பண்பட்டவர்களாகவும் நல்ல படித்த அறிவாளிகளாகவும் பெரிய உத்தியோகத்துக்கு போகக்கூடியவங்களாகவும் மாற்றி அமைக்க வேண்டியது தாய் தகப்பனுடைய கடமை, நம்மளுடைய சமுதாயத்தினுடைய கடமை. சமுதாயத்தினுடைய கடமையை திறமையாக செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதற்கான உங்களுடைய குழந்தைகளை தயார்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. படிக்கணும். படிப்பு ஒன்றுதான் வாழ்க்கையில எந்த அடிமட்டத்தில் இருக்கிறவனையும் எவ்வளவு உயரத்தில் கொண்டு போய் அமர்வதற்கு அரசாட்சி செய்வதற்குமான ஒரு வழி படிப்பு ஒன்றுதான். வேற எதனாலையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செஞ்சு தர முடியாது. அதனால படிப்பு விஷயத்திலையும் இந்த பொது நலன்களில் அக்கறை காட்டுவதற்கும் நம்முடைய உற்றார் உறவினர்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை பழகிக் கொள்வதற்கும் இந்த மாதிரியான நம்முடைய இனத்தினுடைய சங்க விழாக்கள்ல நீங்க தவறான குழந்தைகளோட நடந்துக்கிறணும். அதுதான் சங்கத்துக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவி கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். வட்டார சேவையாளர் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் மாலை வாழ்க்கை இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து சந்தோஷமானது. தலைவர் இன்னும் கூடியிருந்து வந்திருந்தால் இந்த விழா மிகவும் சிறப்பாக நான் பார்க்கிறேன். இதற்கு யாரும் சொல்ல முடியாது. நமது நிர்வாகிகள் அவர்களால் முடிஞ்ச அளவுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பொறுப்பேற்று செய்து முடிக்கிறார்கள். அவர்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டியது நமக்கு கடமை. நாம் அதை கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும். மற்ற இடங்களில் நமது சங்கம் மட்டுமல்ல வேறு வேறு சங்கங்களோடு உள்ள சிறப்பாக நடக்கும் காரணமே எல்லோருடைய ஒற்றுமை. அது நமக்கு நடக்கிறது. நான் ஆசைப்படுகிறேன். கண்டிப்பாக நமக்கு தெரிந்த நல்ல இப்பொழுது சில கருத்துக்களை தலைவரையாக கூறியிருப்போம். அதை உண்மையான கருத்துக்கள் நல்ல கருத்துக்களாக இருந்தது. அதன்படி இதை நடத்துமாறு நினைக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு நன்றி, வணக்கம். மகளிர் தினங்கள் யாராவது பேசுறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை யாராவது சொல்றீங்களா? 17வது ஆண்டு விழாவில் கூடியிருக்கும் குலச்சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர் அவர்களுக்கும் நன்றி. பொதுவாக சொல்லப்போனோம்னா தனிமரம் தோப்பாகாது. ஒரு தனிநபர் எதையுமே சாதிக்க முடியாது. ஒரு சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம உறவு முறைகளில் ஒரு நல்ல யூனிட்டியா இருந்தா அதை அருமையா கொண்டு போக முடியும். கிட்டத்தட்ட இந்த கூட்டம் 17 ஆண்டுகளாக இப்ப நம்ம தனி ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு சாத்த முடியலன்னு நினைச்சு அப்ப இருந்த கூட்டம் கூட இப்ப இல்ல. வேதனையா இருக்கு. ஏன்னா இது சண்டே
சென்று என்ன செஞ்சிருக்காங்க, அந்த இன்விடேஷனை கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. ஏன் நம்ம மக்களுக்கு இந்த உணர்வு இல்லை? வருங்கால சந்ததிகள் இப்படியே போனோம்னா என்ன செஞ்சிடும், இன்னமும் ஒரு உணர்வே இல்லாம போயிடும். அதனால எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையுடன் செயல்பட்டாதான் மற்ற சமுதாயத்திலிருந்து என்ன செய்யணும், நம்மளை ஹைலைட் பண்ண முடியும் அப்படின்றத கூறிக்கொண்டு அடுத்த இதுல ஏதாச்சும் என்ன செய்யணும், எல்லாரும் ஒற்றுமையா வரலாம். இதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கூட அதில் வரல, வேற ஏதேதோ வருது. ஏன்னா அந்த நிகழ்வுகள் கூட நான் பார்த்தோம், இன்னைக்கு தானா அப்படின்ற ஒரு டவுட்டா இருந்துச்சு. அப்ப இதுல நம்ம இருக்கிற மெம்பர்ஸ் என்ன செஞ்சலாம், அதுல ஈடுபாடா போடுங்க. மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கூட்ட ஆரம்பிக்கணும்னா ஒரு மெடிக்கல் கேமரால போட்டோ அதில் போடலாம். ஆகா அப்ப மற்ற பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வரலையுமே அப்படின்ற ஒரு ஐடியா வரும். அதனால தயவு செய்து இனிவரும் காலங்களிலாவது நமது சமுதாயத்தை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்வோம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமங்கலம் சைவ வேளாண் சங்கத்தின் 17வது ஆண்டு விழாவை வந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் மேலே இருக்கும் சான்றோர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். அதாவது இந்த நிகழ்ச்சியிலே இன்று வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட 700 ரூபாய் ஆதாயம் அளவுக்கு மருத்துவ செலவு பண்ணியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து மற்றவர்கள் சொல்லி அடுத்த கூட்டத்துக்கு ஒவ்வொரு இப்போ 200 பேர் இருக்காத உறுப்பினர்கள் இருக்குன்னா அட்லீஸ்ட் 150 பேராக வரணும். இப்போ வந்திருக்க 50 பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு விழா நடத்தினா தான் எவ்வளோ செலவாகுங்கிறத உணர்ந்து எல்லாரும் உறுப்பினராக இருக்கிற அத்தனை பேருமே வருடத்துக்கு 200 ரூபா கொடுக்கணும் கட்டாயம் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது 200 வருடத்துக்கு 200 ரூபாங்கிறது ஒரு நாளைக்கு 1 ரூபாய் விட கம்மியாக தான் வருது. ஒரு நாளைக்கு 70 பைசா 60 பைசா வருது. அதனால நம்மளால சங்கத்துக்கு கொடுக்க முடியாதா? இதே என்னோட கேள்வி. நான் முன்னாடி கொடுக்காம இருந்தேன், இப்போ நான் உணர்ந்துட்டு வருஷம் 200 ரூபா கொடுக்குறேன். அதே மாதிரி எல்லாரும் கொடுக்கணுங்கிற நினைக்கிறேன். கொடுக்குறது வந்து உங்கள் உபயோகத்துக்கு தான் கொடுக்குறீங்க. இங்கே வர்றீங்க, வாடகை இருக்குது, சாப்பிட செலவு இருக்குது, வைத்திய டாக்டர்களுக்கு நம்ம அட்மிட் பண்ணிருக்கோம். நீங்களாம் ப்ரைவேட் டாக்டர் போய் பார்த்தோம்னா 1000 2000 ஆகும். அந்த செலவு இங்கே வந்து நம்ம பயன்படுத்தணும். சங்கத்தின் சார்பாக அந்த செலவு வந்து நமக்கு உபயோகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அடுத்து ஒவ்வொரு கூட்டத்திற்கும் உங்களால் முடிந்த ஒரு பக்கத்து நமக்கு நம்ம உறுப்பினர்களை அழைத்து வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ஒரு மீட்டிங் நடத்துறது லேஸ் கிடையாது. எல்லாமே தலைவர்களும் மற்ற வசதி படைத்தவர்களும் செஞ்சுட்டே இருக்கணும்ட்டா வசதி இல்லாத நம்ம மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 200 ரூபாய் ஒரு சங்கத்தை கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது பகல் வாடகை இருக்கு, கரண்ட் செலவு இருக்கு, துப்புரவு செலவாளர் செலவு இருக்கு, டாக்டர்களுக்கெல்லாம் வந்திருக்காங்க. அந்த டாக்டருக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும். இதெல்லாம் வரும்போது ஒரே நம்ம சங்க தலைவர்களோ மற்ற பணம் படைத்த பெரியவர்களோ செய்ய முடியாது. அவங்க அப்படி செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா நம்ம அதில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இன்னும் கேட்டே சொல்றேன். அதனால வருகிற கூட்டத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்தார்களும் தயவு செய்து ஒரு நபரை நம்ம ஆளுநர் கூட்டுவாங்க. அதே மாதிரி வருடத்துக்கு 200 ரூபாய் நீங்க கொடுக்க போறீங்க. வேற எந்த செலவும் உங்களுக்கு கிடையாது. ஒரு நாளைக்கு டீ சாப்பிட்டா 10 ரூபா ஆகும். நம்ம வெளியே டீ சாப்பிடுறோம், நண்பர்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். அதெல்லாம் உணர்ந்து வருடத்துக்கு 200 ரூபாங்கிறது கட்டாயமாக்கணும். கொடுக்காதவங்க வந்து சங்கத்திலிருந்து என்ன செய்யணுங்கிற ஆலோசனை செய்யணும். ஏன்னா அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து பொறுப்பு வரும். இதுல சங்கத்திலிருந்து பயன்பட்டவங்களே இது வரைக்கும் வரவே இல்லை. அதை நம்ம யாரும் சொல்ல வரல. சங்கத்திலிருந்து பயன்பட்டவங்க 6 மாசமா 1 வருஷமா சங்கத்துக்கு வரவே இல்லை. ஆனா சங்கத்தால பயன்பட்டுருக்காங்க. பிள்ளையை படிப்புக்கு பணம் கொடுத்துருக்காங்க, பிள்ளைகளுடைய படிப்பு காலேஜுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. அதனால தயவு செய்து நீங்க பெருசுமே சொல்லிக்கோமா, இந்த நாட்டில் எனக்கு உரிமை இருக்கு. என்ன மாதிரி வரணும் நான் சொல்ல வரேன். நான் இன்னும் சேர்த்தே சொல்றேன். இருக்கட்டுமாமா, 200 ரூபாய் இல்லாம என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு எவ்வளவு 10,000 உங்களுக்கு செலவாயிருக்கு குறைஞ்சது. எனக்கு யார் நீங்களே கொடுக்க முடியுமா? அதனால வரவங்க உறுப்பினர்களோட கண்டிப்பா வரணும். வருடத்துக்கு 200 ரூபாய் காலம் வரும்போது கரெக்டா கொடுத்துருங்க. அதுதான் சொல்லுவாரு. நானும் உங்களை மாதிரி ஏழை எளிய வந்தா என்னால சொல்றேன். நம்ம நிக்கார கிடையாது. ஒரு 200 ரூபாய் வருடத்துக்கு நம்ம சங்க உறுப்பினருக்கு நம்ம கொடுக்குறோம். அதனால அதை கொடுக்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த எனது மாமாவும் தலைவர் ஆகிய பாண்டியராஜ் அவர்களுக்கும் மற்றும் ஆண்டோர் சார்ந்தவர்களுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவிக்கிறேன். சங்கத்துல பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை. ஆளு வந்துதான் தேவைப்பட்டாங்க. யாரும் வரக்கூடாதோ இல்லை அவங்க சூழ்நிலை சந்தர்ப்பத்தினாலதான் வர முடியவங்க. நம்ம மரண கேஸ் ஆகும் குறிப்பிடும் போது நான் வீட்டுக்கு போயிருந்தேன். நான் போனேன், மாமா நீங்க மாசத்துக்கு 100 ரூபாய் சந்தா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சமுதாயத்தினுடைய நிலையை பற்றி நான் 80 வீட்டுக்குள்ளா போயிருக்கேன். ஒவ்வொரு குடும்பத்தை பற்றி எனக்கு நல்ல தெரியும்.
எல்லாத்தையும் அனுசரித்து தான் சங்கம் அவர் ஒவ்வொருத்தர் கருத்து சங்கம் செயல்பட முடியாது. சிலருக்கு 200 ரூபா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம், சிலருக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அதை நம்ம சங்கம் வந்து பெருசுப்படுத்த முடியாது. சங்கம் நடத்தணும்னு சொன்னால் எல்லாத்தையும் அனுசரித்து தான் போகணும். ஆனால் காசு கொடுத்தாலும் கொடுக்காட்டி போனாலும் சங்கம் கூட்டம்னா மற்ற சமுதாயத்தில் எனக்கு ஆம்புடைய சமுதாயமோ கந்த சமுதாயமோ நாடார் சமுதாயமோ செட்டியார் அனைத்து சமுதாயத்தில் தொடர்புத்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய செல்வாக்கு வரவேற்பும் நபர் சமுதாயத்துக்கு இல்லை. ஏன்னா சாக்க முடியல ஆம்புடைய சமுதாயத்தை கூட்டு பாடானா எல்லா வேலையும் 1 மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம சமுதாயத்தில் எதையுமே காசே செலவழிச்சாலும் முடிக்க முடியல. ஆனால் அதுக்கு என்ன காரணம்னா நம்ம சமுதாயத்தில் எதை எடுத்தாலுமே வரட்டு வருது. என் பிபிஆர் ட்ரெஸ் எடுத்தா நான் வழியை ஒவ்வொரு ஆளாக தேடிக்க ட்ரெஸ்ல இருந்து கல்வி செலவு கொடுக்கவா உதவி செய்யவா வீட்டுக்கு தேடி போய் தான் கொடுக்க முடியுது ஒழிய நம்ம சமுதாயத்தான நம்ம ஆளுகிட்ட வாங்கி செஞ்சோம்னா நம்ம காசு வாங்குறது என்ன தப்பு அப்படி என்ன இல்லை. ஆனால் அவங்களுடைய சமுதாயத்திலையோ நல்ல சமுதாயத்திலையோ காசு கொடுக்கறதுக்குள்ள அவன் நம்ம பிள்ளைமாரா இருந்தாலும் கூட மாமா என்ன காசு கொடுத்து வாங்கிட்டு போயிருங்க. ஆனால் நம்ம சமுதாயத்தை காசு கொடுத்தாலும் வாங்க ஆள் இல்லை. இந்த வரட்டு கௌரவமானது நம்ம சமுதாயத்தில் நீங்கலை. அது நீங்களும் நம்ம சமுதாயம் வளர்ச்சி அடைந்தா எல்லாரும் ஒருத்தர் விட்டு கொடுத்து வளர்ச்சி அடைந்தாத்தான் முடிவு ஒழிய இதே பழைய கௌரவத்தில் இருந்தால் நம்ம சமுதாயம் வளர முடியாது. அதனால எல்லாரும் ஒன்று இருந்து ஒரு கூட்டம்னா எல்லாரும் வந்து சேர்ந்து எல்லாரும் காசு கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ இருக்கிற ஆளை வச்சு கூட்டம் நடத்தலாம், கல்வி நிறுவனத்துலாம் எதுவும் செய்யலாம். ஆனால் நம்ம சமுதாயத்துக்கு ஆள் வரணும். ஆசைப்பட்டியே மக்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. காசு காசு போகும். ஆனால் நீங்கள் வந்து கூட்டத்துக்கு எல்லா மக்களும் வரணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். மற்றபடி எல்லாரும் காசுக்காக நம்ம சங்கம் நடத்த முடியாது. ஆனால் காசு இல்லாமல் சங்கம் நடத்த முடியாது. எல்லாரும் அனுசரித்து நடத்த கேட்டுக்கொள்கிறேன். குருசாமி ஐயா அவர்கள் மாவட்ட உரையாளர் அவர்களுக்கும் திரு சங்கரன் ஐயா அவர்கள் மேனேஜர் அவர்கள் நரபன் அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கும் திரு ஆர்வம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் திரளாக கலந்து கொண்டுள்ள அனைத்து சைவ பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நமது திருமங்கலம் சைவ வேளாளர் சங்கத்தின் சார்பாகவும் ஐயா அவர் நடத்தக்கூடிய பிபிஆர் ட்ரஸ்டின் சார்பாகவும் நமது சைவ பெருமக்களுக்காக இன்றைய தினம் சிறப்பாக ஒரு மருத்துவ முகாம், இலவச மருத்துவ முகாம் அமைத்து கொடுத்து நமக்கெல்லாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிகளை உள்ளார்கள். அவர்களுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து நம்ம சங்கத்தின் உறுப்பினர் சார்பாக இதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொள்கிறது. திரு டாக்டர் ஐயா அவர்களை பற்றி ஒரு அறிமுகம். திரு டாக்டர் திரு மருத்துவர் எம்பிபிஎஸ் எம்டி அவர்கள், ஜெனரல் மெடிசன் எம்டி அவர்கள் நமது காமராஜபுரத்தில் முதல் தெருவில் ஐயா அவருடைய வீட்டில் கிளினிக்கை வைத்துள்ளார்கள். அறிமுகத்துக்காக சொல்றேன். அவர்கள் உசல்பட்டி அரசு மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக பணியாற்றுகிறார்கள். அவர்களை வருக என்று அனைவரின் சார்பாக வரவேற்கிறோம். அதே நேரத்தில் திருமதி சுஸ்மிதா அவர்கள் கிளினிக் வைத்து அவர்கள் மகளிர் நல மருத்துவராக மகப்பேறு மருத்துவராக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களையும் நமது சங்கத்தின் சார்பாக அனைவரின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். அவர்கள் நம்மிடத்திற்கு வந்து நம்மெல்லாம் இந்த மருத்துவமனையில் கலந்து கொண்டு அனைவருக்கும் உதவி செய்தார்கள், சேவை செய்தார்கள். அவர்களை பாராட்டும் முகமாக பொன்னாடை அணிவித்து அவர்களை சிறப்பு செய்யப்படுகிறது. திரு பாண்டியராஜர் ஐயா அவர்கள் திரு டாக்டர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அனைவரும் கைதட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. கரவணி எழுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் மிகவும் உரிமையோடு வேண்டுகோளாக விடுத்தார்கள். அதேதான் நமது கருத்தும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லுகிறேன். நம்ம ஐயா அவர்கள் திரு மாவட்ட உரையாளர் அவர்கள் புதுநகரில் வந்து சிறப்பாக நூலகம் நடத்தி கொண்டு மக்கள் சேவை செய்கிறார்கள். அதையும் நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்து நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் மதுசூதனன். நான் உஸ்லம்பட்டி தலைமை மருத்துவமனையில் மருத்துவராக பண்ணிட்டுருக்கேன். நான் இங்கே கிளினிக் வச்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. சாரோட வீட்டில் கிளினிக் வச்சுருக்கேன். சார்
இப்போ ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ கிளினிக் எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணணும், அட்மிஷன் போட்டோம் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறது சார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த கிளினிக்லாம் எப்போனாலும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கம்மியான வேலை தான் பண்ணுறோம். மருந்து மட்டும் கொஞ்சம் காசு போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். என் ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். என்ன வியாதினாலும் எதுனா வந்தாலும் முதல்ல வந்து எனக்கு காமிச்சுக்கோங்க. எதனால என்னோட ஐடியா கேட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கிளினிக் பக்கத்துலேயே வச்சுருக்கோம், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. காசு மேடம் காலையில் கிளினிக்கில் பார்த்து 4 மணிக்கு இருப்பாங்க. நான் ஈவினிங் 6 to 9 இருப்பேன். நீங்கள் எப்போனாலும் வாங்க, எல்லா கிளினிக் திறந்தா இருக்கும். சாரோட உதவினால தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் கேம்ப் எடுத்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. 2 வருஷமா கேம்ப் ஏதாவது பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். சார் தான் இன்னைக்கு நீங்களே அது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். முன்னாடி வேற டாக்டர் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதான் இந்த வட்டம் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்றக்காக என்ன வியாதி என்ன அவங்க வீட்டுக்கு யாரும் பிரச்சனை இருந்தாலும் ஒன்று பண்ணிக்கோங்க. இந்த பிளட் டெஸ்ட் இன்னைக்கு நாங்கள் ஆஃபரில் பண்ணாலும் இந்த 1 வாரத்துக்கு இருக்குது. வேறு யாருக்கா புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கணும் இல்லை புதுசாக எதுவும் செக்அப் பண்ணாலும் வந்து நம்ம கிளினிக்கில் அந்த பிளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதே வரைக்கே பண்ணுறோம். இசிஜி இதே பிரைஸ்க்கே நாங்கள் பண்ணிக்கிறோம். எப்போனாலும் வந்து காமிச்சுக்கோங்க. என்ன பேசினாலும் வந்து கேட்டுக்கங்க. நம்ம என்ன பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எங்ககிட்ட இந்த கேம்ப்ல வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து மருத்துவர் முடிச்சுட்டு இப்போ உங்களுக்காக சேவை பண்ணுறதுக்காக காலையில இருந்து ஃபுல்லாக மார்னிங் வந்து உட்காந்து கிளினிக் 3 months ஆச்சு கிளினிக் ஓப்பன் பண்ணி. நிறைய பேருக்கு நான் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் இனிமேல் என்னை வந்து பார்க்க வரலாம். எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பாக நல்லபடியாக வைத்தியம் பண்ணி அனுப்புவேன். ஐயா வந்து எங்களுக்கு நல்லாவே ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயானால தான் 3 வருஷமா எங்கள் கிளினிக் ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு. இன்னும் நீங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பார்த்து நல்லா சிறப்படையணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்து எல்லாரும் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. திருமங்கலம் வட்டார சைவ சங்கத்தின் சார்பாக நமக்கு மருத்துவ சேவை வழங்குவதற்காக இவ்விடம் வந்து நமக்கெல்லாம் மருத்துவ சேவை ஆற்றிய திரு டாக்டர் மதுசூதரன் ஐயா அவர்களுக்கும் திரு டாக்டர் திருமதி சுஸ்மிதா அவர்களுக்கும் குழுவினருக்கும் அவர்களது மருத்துவத்தினர் மாநிலம் வந்து மருத்துவ சேவை நடைபெற்றுக் கொண்டுள்ளது. அவர்களுக்கும் நமது சங்கத்தின் சார்பாக அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் ஒரு சின்ன வேண்டுகோள். ஐயா அவர்கள் வந்து சொன்னாங்க, உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில கவர்மெண்ட் டாக்டரா இருக்காங்க. நமது உறவினர்கள் அவருடைய உற்றார்கள் தெரிந்தவங்க. அதே நேரத்தில் அரசு துறை சார்ந்த மருத்துவம் சார்ந்த எதுவும் கோரிக்கைகள் எதுவும் தேவைனாலும் இது விளக்கங்கள் தேவைனாலும் அவர் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். அதனால அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது பெரிய உதவி. ஏன்னா அரசு துறையில வந்து நம்ம எது அப்ரோச் பண்றோம்னா பெரிய இரும்பு துறையா இருக்கும். ஆனா நம்ம இடத்தே வந்து நம்மகிட்ட வந்து ரொம்ப டச்சிங்கா சொல்றாங்க. இந்த வாய்ப்பை நம்ம வந்து கண்டிப்பா பயன்படுத்திக்கிறோம். மருத்துவ உதவிக்கே பயன்படுத்திக்கிறோம். அதே நேரத்தில் ஃபோன் நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. மருத்துவம் சார்ந்த அரசு நிர்வாகத்தில் தேவைப்பட கோரிக்கைகளையும் கண்டிப்பா நமக்காக செஞ்சு கொடுப்பாங்க. நம்முடைய அனைத்து மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வை உருவாக்கி 17வது ஆண்டு விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற நமது இந்த அமைப்பினுடைய தலைவர் திரு பாண்டியராஜன் ஐயா அவர்களுக்கும் திரு சங்கரன் அவர்களுக்கும் திரு குமார் அவர்களுக்கும் கௌரவ தலைவர் திரு நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் முன்னிலை வைக்கின்ற திரு மாவட்ட